வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். எப்பயும் போல் நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவர் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். எல்லாம் நம்ம சேனலில் போகிற மாதிரி எல்லா ஹீரோ மாதிரி இவரும் ஃபினான்ஷியலாக பெரிய ஆளும் இல்லை, அதேமாரி பெரிய ஹீரோவோட பையனும் இல்லை. அப்படி இல்லாமல் தான் இவர் ஃபேமஸாக இருக்கார். இவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு படம் தவிர அது என்ன படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கதைக்கு போகிறப்ப சொல்கிறேன், இப்போயே சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பால்போ அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் நடித்த படத்தில் இந்த படம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் ராக்கி பால்போன்னு தான் அவரை சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பேர் சொல்ல போகிறேன். அவர் ரியல் பேர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன். ரியல் பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பியூட்டிஷியன், அவங்க அம்மா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி ஜாதகம் பார்க்குறவங்க. இவர் லைஃப் இப்படியே பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவர் லைஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான் ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிறந்த காலம் பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 1946. இவர் பிறக்கும் போதே ஒரு போராட்டத்தோடு தான் பிறந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சிசரிங்லாம் பெரிய விஷயம் இல்லை. மெர்சல் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சிசரிங்னா பெரிய விஷயம் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதுவும் சிசரிங்னா அந்த காலத்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போ ஃபோர்செப்ஸ்னு ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. அது ட்ரை பண்ணி குழந்தை பிறக்கிறாங்க. அப்போ வந்து அவரோட நரம்பு வந்து ஒன்று வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நரம்பு வந்து வெட்டதுனால வாய் கொஞ்சம் நீங்கள் படம் நடிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அவர் நாக்கு ஒரு சைடாகவே போகும், வாயும் ஒரு சைடாக இருக்கும். அது சரியாக நீங்கள் கவனிச்சுப்பேன். அதே மாதிரி கண்ணும் ஒரு சைடாக இருக்கும், எல்லாமே ஒரு சைடாகவே இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலாய்ப்பாங்கல்ல, அப்படி இவரை கலாய்க்கிறாங்க. கோணை அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. அப்படி சில பேர் கலாய்க்கிறாங்க ஸ்கூலில். அதனாலேயே 3 ஸ்கூல் மாறுறாரு சின்ன வயசுலேயே. 3 ஸ்கூல் மாறி அப்படியே ஸ்கூல் லைஃப் முடியுது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காலேஜ், அடுத்தது காலேஜ் தானே. ஒரு காலேஜ் சேர்க்கறது முன்னாடி அவங்க அப்பா கேட்குறாரு, நீ என்னப்பா ஆக போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் டப்புன்னு யோசிக்காமல், நான் ஹீரோவாக போகிறேன், ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சரி நீ போய் முதல்ல காலேஜ் படிச்சுட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ் லைஃப் முடிஞ்ச உடனே திருப்பி அவர் வீட்டுக்கு வர்றாரு. இப்போ அவங்க அப்பா நினைக்கிறாருன்னா இவன் வேறு எதுவும் யோசிச்சு வச்சுருப்பான், அதுலேருந்து விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் பிடிச்ச ஒரே பிடின்ற மாரி அப்பயும் அவர் நான் ஹீரோவாக தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்க மாதிரிலாம் இல்லைங்க. அமெரிக்காவில் வந்து அப்பா அம்மா விட்டு உடனே காலேஜ் படிக்கும்போது தனியாக பார்ட் டைம் தான் சம்பாதிப்பாங்க. சில பேர் வந்து தான் காலேஜ் வரைக்கும் பார்த்துப்பாங்க. அப்புறமா வந்து தனியாக போயிடுவாங்க. அப்பா அம்மா விட்டு தனியாக போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நாட்டில் தான் அப்பா அம்மா கூட இருந்து நம்ம அப்பா அம்மா பார்த்துக்குறோம். நம்ம கல்ச்சரை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் இதுலேயே. அதனால அவங்க அப்பா வந்து வெளில போக சொல்லிடுறாரு. இவனு வெளில போயிடுறாரு. வெளில போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு வீடு எடுத்து சின்ன ஃபினான்ஷியல் இது பண்ணுறாங்க. ஒரு வீடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அது மாதிரி கொஞ்சமாக கொஞ்ச நாளைக்கு தாங்குது. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது, போனையாகுது. எல்லாமே ஒன்று வச்சு படம் எடுத்து நாங்கள் தான் பண்ணுறது கஷ்டம் தான் வரும், ஒன்று வச்சு நஷ்டப்படுறதுக்கு நாங்களாம் விரும்பல அப்படின்னு அடிச்சு தொத்திடுறாங்க இவரை. அப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 3 வாரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே படிக்கிறாரு சாப்பாடு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் ரொம்ப தங்கத்துக்கே இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வழி இல்லாமல் 10 நாள் சாப்பிடாம இருக்காது தொடர்ந்து. இப்படியே போனால் நம்ம செத்துருவோம், நம்ம சாதிக்க முடியாதுன்னு நினச்சி அவன் நாய்க்கும் சோறு பட முடியல. அதுவும் தேர்ல ஏதோ போகிறதெல்லாம் சாப்பிட்டா அதுவும் கிடக்குது. அது என்ன பண்ணுறது, 25 நாள் கொடுத்துறாரு. ஏன்னா சொல்லிட்டு அந்த நாயை பற்றி யோசிச்சு வித்துறாரு. வித்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட நல்லா பார்த்து சொல்லி வித்துறாரு. வித்துட்ட பிறகு 25 நாள் வச்சு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடுலாம் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு படம் அவர் வந்து ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அவர் வந்து ஒரு பான் ஸ்டாராக தான் முதல்ல அவர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணார். அது முதல் படம் ஒரு நாளுக்கு ராத்திரி நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் போயிட்டு அந்த படத்தில் வந்து $200 கொடுக்குறாங்க. $200 கொடுத்தோடனே இவருக்கு திருப்பியும் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வந்துச்சா. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா அந்த நாய் இடத்துக்கு தான். நாய் விற்றாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் போகிறாரு. நம்ம ஆசையாக வளர்த்ததை விற்றுட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. எவ்வளோ கெஞ்சிக்கிறாரு, $100 கூட கொடுத்துறேன், எனக்கு கொடுத்துருன்றாங்க. இல்லை எனக்கு இது ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகாக இருக்குது, இந்த நாய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை விற்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதனால் ரொம்ப மனசு உடஞ்சி அப்படியே கிடக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அப்படியே வந்து இப்போ வீடு வந்துச்சுல, காசு வந்துச்சு, $200 வீடு திருப்பி வாடகைறாரு. அப்போ டிவியில் ஒரு ஷோ பார்க்குறாரு. ரொம்ப வருத்தத்தோடு ஒரு ஃபைட்டிங் ஷோ பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஃபைட்டரு அப்புறமா வந்து புதுசாக ஃபைட்டராக வந்திருக்காரு ஒருத்தர். இவங்க 2 பேருக்கு ஃபைட்டிங் நடக்குது. ஒரு எப்போவுமே ஃபேமஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எட்டு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கும் பலம் இருக்குல்ல.
அவரும் சண்டை போட்டுட்டே இருக்காரு. அதுக்கு அவருக்கு எதிர்க்க புதுசாக வந்த ஆள் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி நான் சாவர வரைக்கும் நீ என்னை அடித்தா கூட பரவாயில்ல, நான் திருப்பி முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுந்து வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி எழுந்து வந்து அவர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதேமாரி ராக்கி பால்போவும் யோசிக்கிறாரு, ஏன் அவர் உண்மையான பேர் உங்களுக்கு சொன்னால் நான் அவ்வளோ வரல, என் வாயில் சரியாக வரல, அதனால தான் நான் ராக்கி பால்போன்றேன், ஏன்னா அந்த படம் நடித்து தான் ஃபேமஸ் ஆனார், அதனால் நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ராக்கி அவர் என்ன பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே நானும் அவர் நிலைமையில தான் இருக்கேன், என் மேலேயும் என் மேலே அடி விழுது, என் ஃபேஸை பார்த்து இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படி எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து விடாமுயற்சியோடு இருக்கார். நம்மளாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி நல்லா இல்லை அப்படி இப்படி சொன்னால் நம்மளால் ஒரு உச்சக்கட்ட டிப்ரெஷனில் போயிட்டு ஒரு மாதிரி நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இவர் அது மாதிரி யோசிக்காமல் ஒரு ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 24 மணி நேரம் தண்ணி சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் 24 மணி நேரம் ஒரு ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சிட்டாரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக திருப்பி ஏறி இறங்குறாரு. எந்த வாங்கிக்கிறீங்களா, கதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்கிரிப்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நல்லா இருக்கா எல்லாத்தையும் கேட்கும்போது என்னாச்சு, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இவர் சொன்ன கதை பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து $3,50,000 சொல்கிறாங்க. இவர் வந்து இல்லை நான் தான் அந்த படத்தில் நடிப்பேன், நீங்கள் எந்த கேரக்டர் போடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வச்சுலாம் போட முடியாது, உன் மூஞ்சி நீ பாரு, கண்ணாடி போய் பார்த்தியா முதல்ல, உன் மூஞ்சி எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் அறிமுகம் இல்லாத மூஞ்சி, அது ஒரு மூஞ்சிலாம் சொல்ல முடியாது, இதை வச்சு நாங்கள் எப்பறம் படம் எடுக்கிறது, எனக்கு நஷ்டம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கடன் பிடிச்சதுனால அந்த கம்பெனி வந்து சரி இவனை வச்சு எடுப்போம் அப்படின்னு வராங்க. ஆனால் அவர் சொன்ன பணத்துக்கு இல்லை, $3,50,000 வந்து $30,000 மாற்றிடுறாங்க. நீ நடிக்கிறதா அந்த படத்துக்கு உங்களுக்கு $30,000 தான் கொடுப்பேன்றாங்க. எந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டேன், $30,000 தரேன்றீங்க, இதனால் நான் உலகம் ஃபேமஸ் ஆவேன், என் கதை மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், பணம் கம்மியாக அந்த படம் நடிக்கிறாரு. படம் செம்ம ஹிட் ஆகுது. அந்த காலத்தில் படம் ஹிட்டான படத்தில் இதுதான் நம்பர் 1ன்னு சொல்லலாம். அவ்வளோ செம்ம ஹிட் ஆகுது. எல்லாருக்கும் எல்லா மக்கள் மனசுலையும் இவர் இடம் பிடிக்கிறாரு. ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரே ஒரு படத்தில் ஒண்டி பார்த்தீங்கன்னா இவர் செம்ம ஃபேமஸ் ஆனது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இவர் பணம் கொடுத்துட்றாங்க. பணம் கொடுத்தவொடனே என்ன பண்ணுறாரு, எப்பயும் போல் அந்த நாய் வாங்க தான் போகிறாரு. யார்கிட்ட தான் வாங்க போகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், எந்த பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் முயற்சி பண்ணலாம். அது அடுத்தவங்களுக்கு கெட்டது தீங்கு இல்லாமல் இருக்கணும், அது இல்லாமல் கெட்ட விஷயமா இருக்கக்கூடாது, நல்ல விஷயம். ஏன்னா இவர் அந்த டாகை இவர் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசையாக வளர்த்த நாய் வந்து விற்றுட்டோம் சாப்பாடுக்காக, அந்த நாய் உயிரோடுக்காக விற்றுட்டோம். இப்போ அந்த நாய் நம்ம திரும்பி வர நல்ல விஷயம் தான். அது இதுமாதிரி நல்ல விஷயத்துக்கு பார்த்தா எவ்வளோ வேணால் போராடலாம், ஆனால் கெட்ட விஷயத்துக்கு எப்போயுமே நம்ம தொடக்கக்கூடாது. அதேமாதிரி இவர் போய்ட்டு திருப்பி வேலை ஏற்றி பேசுகிறாரு. $1,000 $2,000 $3,000 சொல்லிகிட்டே போகிறாரு. ஒரு $25 கொடுத்து வாங்கின விற்ற நாயை $15,000 வாங்குறாரு. பார்த்தீங்களா, வாங்கினவனுக்கு லக்கு. ஆனால் இவருக்கும் லக்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த நாயை பார்த்தீங்கன்னா திருப்பி பெண்ட்டாகல. 2 பேருக்கும் லக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவருக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டே சொல்லலாம் அந்த நாய். அதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டார். இவர் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நான் 3 ஆசைப்பட்டோன்னா அது ஆடினோம், ஆனால் அது நல்லதாக இருந்தால் ஒண்டி தான் ஆடினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகாது. அதேமாதிரி ராக்கி 2, ராக்கி 3, ராக்கி 4, ராக்கி 5 ஃபைனல் அது மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒண்டி தான் இவர் இப்படி நடித்தாரா அப்படின்னு இல்லை. இந்த படம் ராக்கி ஃபுல் சீரிஸும் நான் பார்த்துருக்கேன், எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்னை நம்பி நீங்கள் அந்த படம்லாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரேம்போன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படம் சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என்னை நம்பி அந்த படமும் ரேம்போவும் ராக்கி பால்போவும் 2 படமும் இறக்கி பார்க்கலாம். 2மே நல்லாயிருக்கும், இதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்குங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வீடியோ யாரை பற்றி வேணும்னா அவங்க பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அவங்கள பற்றி வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.